வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ நான் கோல்டு சீட் ஆரம்பிச்சிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, அட்சய தங்க நகை சீட்டு அப்படின்ற ஒரு சீட்டு ஸ்கீம் பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நான் ஆரம்பித்த சீட்டு. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட வெளியூரில் இருந்து பார்க்குறீங்க இல்லையா, அந்த வீடியோ பார்த்துட்டு நானுமே இந்த சீட்டு ஸ்கீம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன, அதோட திருச்சியில் எந்த நகை சீட்டு பெஸ்ட்டாக இருக்குது, அதாவது என்னையை பொறுத்தளவுக்கு நான் கம்பேர் பண்ணி பார்த்ததில் எது ஈஸியாக இருக்குது அல்லது எப்படி சூஸ் பண்ணலாம். அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும், இந்த ஷாப்பில் போடணும் அப்படின்றது மாதிரியான ஒவ்வொரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். ஆனால் அது உள்ளுக்கு நம்ம போகாமல் எந்த மாதிரி சிட்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். எந்த ஒரு விஷயமே பணம் இன்வெஸ்ட் பண்ணுற விஷயம் நான் சொல்கிறக்கூடியது ஏதாவது ஒரு ஸ்கீமில் பணம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது அப்படின்றது தான் நல்ல விஷயமா இருக்கும். இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க அப்படின்றது மாதிரி இல்லாமல் நம்ம பர்சனலாக ஒரு சில விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சேர்றது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி விஷயம் சொல்கிறப்போ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்றது மாதிரி சொல்கிறது அதுக்காக தான். ஸோ ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கடுத்து சிட்டு ஸ்கீம் பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்த்துருவோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சிட்டு ஸ்கீமில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதோட எவ்வளோ கால அளவு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுப்போம். ஃபஸ்ட்டு இதில் கால அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 மாதத்துக்கான சிட்டு ஸ்கீம். இது ஒவ்வொரு மாதமும் என்ன அமௌண்ட்டு கட்டுறோமோ அதே சேம் அமௌண்ட்டு தான் 15 மாதத்துக்குமே நம்ம கட்டுவோம். இப்போ இந்த மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டி நீங்கள் இந்த சிட்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த 15 மாதமுமே 1000 ஒவ்வொரு மாதத்துக்கும் கட்டணும். நம்ம இந்த அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ அதில் கவனமாக இருங்க. அதுக்கடுத்து அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிட்டு ஸ்கீமை பொறுத்தளவுக்கு 1000 ரூபாய் இருக்குது. அதுக்கடுத்து 2000, 5000, 10000 இந்த மாதிரி அமௌண்ட்டில் நம்ம இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 1000 ரூபாய் சீட்டு அப்படின்னா எத்தனை வேணால் போட்டுக்கலாம். அந்த மாதிரி இப்போ 1000 ரூபாய் ஒரு மந்த்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக 15 மாதத்துக்கும் அதே 1000 தான். இப்போ 2000 ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி 2000 தான் கட்ட முடியும். ஸோ அதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு நபர் எத்தனை சீட்டு கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வேணால் போடலாம். இதில் இந்த சிட்டு ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு ஒரு நபர் எத்தனை சீட்டு வேணால் போட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதில் 2 சீட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கம்மி அமௌண்ட்டு தான். அதாவது 1000 ரூபாயில் 2 சீட்டு கட்டிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆப்பில் தான் ஓப்பன் பண்ணி கட்டிகிட்ருக்கேன். எனக்கு பக்கத்தில் தான் ஷாப்பு. இருந்தாலுமே ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் நான் வீட்டில் இருந்து போகிறதுக்கு. இருந்தாலுமே நம்ம ஃபோன் ஆப்லேயே சீட்டு ஜாயின் பண்ணி அதிலேயே கட்டி அதிலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நேரில் போய் நகை எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால எனக்கு அந்த கடைக்கு போயிட்டு அலைஞ்சிட்ருக்கிற டைம் சேவ் ஆகும். ரெண்டாவது நம்ம இப்போ ஆன்லைன்லேயே அமௌண்ட்டு செக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இதில் தங்கத்தில் வர வைக்கிற ஸ்கீம் அப்படின்றது என்னைக்கு அமௌண்ட் குறைஞ்சிருக்கோ அன்னைக்கு சட்டுன்னு நம்ம ஈஸியாக அந்த ஆப் மூலமாகவே பணம் கட்டிடலாம். இதுவே நான் நேரில் போய் கட்டணும் அப்படின்னா இங்கேருந்து நான் கிளம்பி போய் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதுக்காக ஒரு மெனக்கெடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் எனக்கு ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அதில் தான் கட்டிகிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு தங்கமாக வரவு வைக்கப்படும். நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு 1 கிராமோடைய ரேட்டு என்னன்றதை பொறுத்து நமக்கு தங்கமாக வரவு வச்சு கொடுப்பாங்க. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் 22 கேரட் தங்க நகைகளுக்கான ஸ்கீம். இது 22 கேரட் தங்கத்தோடைய அமௌண்ட் என்னவோ அதுக்கேற்றது மாதிரி நமக்கு கிராமாக ஆட் ஆகிட்ருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் பொறுத்த அளவுக்கு தங்கம் தவிர வேறு என்னென்ன வாங்கலாம் அப்படின்றதையுமே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்த்திங்கன்னா தங்கம் தவிர வெள்ளி பொருட்கள், அதுக்கடுத்து வைர நகைகள், பிளாட்டின நகைகள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி திங்ஸ் வேணும் எனக்கு தங்கம் தவிர நான் இது மாதிரி எடுக்கணும் அப்படின்றப்போ நம்ம கட்டின கிராம் அளவில் இல்லாமல் நம்ம கட்டியிருக்கக்கூடிய தொகை நம்ம அமௌண்ட்டாக கட்டியிருப்போம் இல்லையா, அதன்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. அதாவது கணக்கீடு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு கட்டியிருக்கோம் அதுக்குள்ளே எவ்வளோ வாங்க முடியுன்றது மாதிரி அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் இதுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அதையுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அந்த டீட்டெயிலுமே இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க.
அதுக்கடுத்து எக்காரணத்தை முன்னிட்டு பணமாக வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்க. எனக்கு வந்து அமௌண்ட்டு தேவைப்படுது. இப்போ ஒரு 1000 ரூபாய் நீங்கள் வந்து ரெகுலராக கட்டிட்டு இருக்கீங்க. 15 மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்றப்போ எனக்கு வந்து அமௌண்ட்டாக வேணும் அப்படின்னீங்கன்னா அமௌண்ட்டாக வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளாக மட்டும்தான் அங்கே வாங்கிக்க முடியும். அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் வந்து ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்கிறீங்க, இடையில ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் கட்ட முடியாமல் பாதியிலே நிறுத்திட்டீங்க அப்படின்றப்போ அதை வந்து அமௌண்ட்டாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த 15 மாதம், இப்போ ஒரு 7 மாதம் தான் கட்டியிருக்கேன், பேலன்ஸ் வந்து இத்தனை மாதம் இருக்குது அப்படின்னா அந்த அத்தனை மாதமும் முடியணும். 15 மாதம் இந்த ஸ்கீமுடைய ஃபுல்லு அந்த மெச்சூரிட்டி பீரியடுன்றப்போ அந்த 15 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு பொறுத்து இதுக்கான தங்க நகைகள் வந்து வாங்கிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த ஸ்கீம் பொறுத்தளவுக்கு ஆப் வசதி இருக்கிறதுனால இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். கூகுள் ப்ளேயில் வந்து மங்களன் மங்கள் அப்படின்ற ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம அது மூலமாகவே வந்து புது ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். அதிலேயே வந்து மந்த்லி அமௌண்ட்டு பே பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளோ கிராம் ஆட் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். அதோட இன்றைக்கி ஒரு கிராமுடைய தங்கத்தோடைய ரேட் என்ன அப்படின்றதுமே அதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த ஆப்பில் இருக்குது. நான் வந்து ஆப் யூஸ் பண்ணி தான் என்னுடைய ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணேன். இந்த ஆப்பை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்சய தங்க நகை சீட்டு அப்படின்றது மட்டும்தான் அதில் இருக்கும். இந்த மங்களன் மங்கள் பொறுத்த அளவுக்கு இன்னும் 2-3 ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. அதாவது தங்க நகை குலுக்கல் சீட்டு, அதுக்கடுத்து வந்து அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த தங்க மகள் சேமிப்பு அப்படின்றது மாதிரி. ஸோ அதெல்லாம் வந்து இதில் ஜாயின் பண்ண முடியாது. நீங்கள் வந்துட்டு அட்சய சீட்டு மட்டும்தான், அதாவது தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய ஸ்கீம் மட்டும்தான் இந்த ஆப் மூலமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சிட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் உள்ள பெனிஃபிட் வந்து பார்த்துடலாம். இந்த சிட்டு ஸ்கீமில் வந்து 18% வரை நமக்கு சேதாரம் செய்கூலி இல்லாமல் நகைகள் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு நகை வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு 12% உங்களுக்கு செய்கூலி சேதாரம் போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்கூலி சேதாரம் கொடுக்க வேணாம். அதாவது சேதாரம் வந்து கொடுக்காம எடுத்துக்கலாம். செய்கூலி எப்பயுமே கிடையாது, அதே மாதிரி ஜிஎஸ்டியுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்றதுனால தான் நான் வந்து இது சூஸ் பண்ணி போட்டேன். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் அந்த 18% அப்படின்றது வந்து அந்த டெம்பிள் ஜுவல்லரின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மாடலுக்கு தான் வந்து இந்த அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய நகைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 12% அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். அதிகபட்சம் 13, 14 அந்த அளவில் தான் இருக்கும். 18% வரைக்கும் போகாது. ஸோ நமக்கு வந்து இது பெனிஃபிட்டான ஒரு ஸ்கீம். இதில் வந்து செய்கூலி சேதாரம், அதுக்கடுத்து ஜிஎஸ்டி எதுவுமே இல்லாமல் வாங்கிக்க முடியும். அதையுமே இதில் வந்து போட்டிருக்கிறாங்க. ஒரு டைம் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாமல் ஸ்கீம் எதுவுமே கிடையாது அப்படின்றது மாதிரி சொல்கிறீங்க. இங்கே வந்து அது மாதிரி தான், அதாவது செய்கூலி சேதாரம், அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் ஜிஎஸ்டி இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம், தங்க நகை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுவே வந்துட்டு நீங்கள் 18%க்கு மேலே போகுது அப்படின்னா, இப்போ ஒரு நகை வந்து சூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து 20%, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 20% வந்து அதுக்கு சேதாரம் போட்டிருக்காங்கன்னா 18% வந்து கட்ட வேணாம். வெறும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 2%க்கு மட்டும் சேதாரம் வந்து கொடுக்கணும். செய்கூலி கிடையாது, செய்கூலியும் ஜிஎஸ்டியும் கிடையாது. இது போக ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ ஒரு 4 கிராம் சேர்த்துருக்கோம் சிட்டு ஸ்கீமில் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் ஒரு 5 கிராம் வந்து நகை எடுக்க போகிறீங்க அப்படின்றப்போ அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 1 கிராம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும் கண்டிப்பாக செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போடுவாங்க. நீங்கள் சேர்த்த 4 கிராமுக்கு வந்து போட மாட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 1 கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் உண்டு. அதாவது நம்ம சேர்த்த கிராமை விட அதிகமாக வாங்குற கிராமுக்கு வந்து கண்டிப்பாக செய்கூலி சேதாரம் உண்டு, ஜிஎஸ்டியும் உண்டு அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பார்க்கலாம். வெளியூர் நபர்கள் வந்து சிட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஆப் மூலமாக தானே நம்ம சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றது மாதிரி ரொம்ப சுலபமாக தெரியும். ஆனால் நீங்கள் நகை எடுக்கிறதுக்கு நேரில் தான் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து ஆன்லைனில் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியாது. ஷாப்போடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் ஆரம்பிச்சுட்டு அதுக்கடுத்து வந்து என்னால் வர முடியலை, இல்லை என்னால் வந்துட்டு கட்ட முடியலை
அப்படின்றது மாதிரி சொல்லி நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணுறப்போ நான் போய் ஷாப்பில் கேட்குறப்போ கண்டிப்பாக நபர் தான், அந்த சம்மந்தப்பட்ட நபர் தான் நேரில் வரணும் அப்படின்றது மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட வந்து யார் வேணால் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்னால் வந்துட்டு இங்கிட்ட அலைய முடியலை. ப்ளஸ் அதோடு வந்துட்டு உங்களுக்குமே அது வந்து ஒரு சிரமமாக இருக்கும். நீங்கள் இப்போ வெளியூர்லேருந்து ஆசையாக போடுறீங்க, உங்களால் திரும்ப வாங்க முடியலை அப்படின்றப்போ அது ஒரு பெரிய மன வருத்தம் ஆகிடுதும் இல்லையா? ஸோ அதுக்காக இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக நேரில் வந்து வாங்கிக்க முடியும் என்னால். இல்லை இடையில நிப்பாட்டிட்டேன் அப்படின்னாலுமே அதுக்கான திங்ஸ் வந்து என்னால் வாங்கிக்கிறதுக்கு நேரில் வர முடியும் அப்படின்றது மாதிரி இருந்தால் மட்டும் வெளியூர் நபர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சிட்டு ஸ்கீம் வந்து ஆரம்பிங்க. இல்லைன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய ஷாப் இருக்கும், தங்க நகை கடைகள் வந்து இருக்கும் இல்லையா? அங்கே வந்து சிட்டு ஸ்கீம் எல்லாம் வந்து கேட்டு பாருங்கள். ஒன்றோட ஒன்று கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது மாதிரி வந்து சூஸ் பண்ணி போடுங்க. இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி சிட்டு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கேட்கணும், அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா எது வந்து செலக்ட் பண்ணலாம், எது பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி வந்து ஒரு சிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஷாப்புடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றின மேலும் ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து எந்த நகை சீட்டு சிறந்தது, இப்போ திருச்சியில் பொறுத்த மட்டும் எந்த நகை சீட்டு சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம எந்த ஊராக இருந்தாலும், திருச்சின்னு மட்டும் இல்லை எந்த ஊராக இருந்தாலும் அங்கே வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போடாமல் ஏதாவது சிட்டு ஸ்கீம் இருக்கா, ப்ளஸ் தங்கத்தில் வரவு வைக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம் இருக்கா அப்படின்றது மாதிரிலாம் பாருங்கள். அட்லீஸ்ட் இப்போ மேலே சொன்ன மாதிரி இந்த 18% வரைக்கும் கிடையாது அப்படின்றது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். இதுவே செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் உண்டு அப்படின்றது மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் யோசித்து போடுறது தான் நல்லது. முக்கியமாக வந்து எந்த மாதிரி கொடுத்தாலும் இந்த தங்க நகையில் வரவு வைக்கக்கூடிய சீட்டு அப்படின்றது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு நாளுமே, மாதன்றதை விட ஒவ்வொரு நாளுமே தங்கத்துடைய விலை வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றப்போ நமக்கு என்றைக்கு வந்து கொஞ்சம் குறையுதோ அன்னைக்கு வந்து ஒரு சிட்டு ஸ்கீமில் பணம் கட்டி வச்சோம் அப்படின்றப்போ அது வந்து நமக்கு ரொம்பவே நல்லது. அந்த ஒரு தங்கம் சேர்க்கறதுக்கான ஒரு சிறந்த வழியாக அது வந்து இருக்கும். இதுவே நம்ம அமௌண்ட்டாக கொண்டு போய் கொடுத்து எடுக்கணும், அதை வந்து பத்திரமா சேவ் பண்ணி வைக்கணும், வேறு எந்த செலவுக்கும் அதை எடுக்காமல் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் ரூலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு சிட்டு கட்டி தான் ஆகணும், இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது, அதுக்கு ஒரு அமௌண்ட் கட்டி தான் ஆகணுன்றது மாதிரி நம்மளே வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி வந்து லாக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளால் கட்ட முடியும். இதுவே நான் வந்து அமௌண்ட்டு சேவ் பண்ணி வச்சு கட்டிக்கிறேன், இல்லை என்கிட்ட இருக்கிறப்ப வாங்கிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வாங்குறதுக்கான சூழ்நிலை வந்தாலும் அன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்துடைய விலையை பார்த்துட்டு நமக்கும் அது ஒரு பெரிய மலைப்பாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஒரு சின்ன சின்ன சிட்டு ஸ்கீம் எல்லாம் வந்து போட்டு வைக்கிறது நல்லது. அதுவும் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது ரொம்பவே நல்லது அப்படின்னு அதுக்காக தான் சொல்கிறேன். அப்போ அதுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு சிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணி போடுறது அப்படின்றது ரொம்ப நல்லது. ஒரு செய்கூலி சேதாரம் இல்லை, ஜிஎஸ்டி இல்லை தங்கத்தில் வர வைக்கக்கூடிய ஸ்கீம் இருக்குது அப்படின்றது மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. அதோட எது எப்படின்னாலும் நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு வந்து அங்கே பாதுகாப்பு இருக்கா, நல்ல கடையா, ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல இருக்கா, தங்கத்துடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முதலீடு அப்படின்றது பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் நான் வந்து சேர்ந்த சிட்டு ஸ்கீமுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து இதுதான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு லாபமாக இருக்குது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கோல்டு ஜுவல்லரி எடுத்தே வந்து உங்களுக்கு அது வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.